தங்கவயல் வரலாற்று பேச்சாளர், முன்னாள் கவுன்சிலர், சமூக சேவகர் வில்சன் பால் இன்று காலை காலமானார். எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க சார். சாதாரண உழைப்பாளிங்க இல்லை. தங்க சுரங்கத்தில் உழைச்சதுக்கு நான் மேலே இங்கே வந்து குடும்பம் பிழைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லா பயிரும் செய்கிறாங்க. தங்கவயல் மாரிக்குப்பம் செல்லப்பா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. வெர்டிக்கல் ஷாப்பில் கோட்ஸ்கல்ல லோட் பண்ணிக்கின்னு அப்படியே போயிட்டு ஆர்டி பிளாக் வழியாக, குவாரண்டைன் பிளாக் வழியாக, 2PO பிளாக் வழியாக, 1PO பிளாக் வழியாக அப்படி நேராக போயிட்டு மைசூர் வைன்ஸ் மில்ல போய் சேரும். 68 வயதான வில்சன் பால் அவர்களின் உடல் நாளை 8ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு அவரது குடும்பத்தின் பூர்வீக கல்லறையான அக்கா தங்கச்சி கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பழமரங்க இங்க எந்த நேரம் பார்த்தாலும் கிளிங்களும் மைனாவும் குருவிங்களும் பாட்டு பாடுற மாதிரி கத்தின்னு இருக்கு. அந்த பழங்களை தின்னு மகிழ்ச்சி அணில் சத்தம் தினமும் கேட்டுன்னு இருக்கும். அழகு மிகுந்த எழில் மிகுந்த இந்த பில்டிங்கு இன்னைக்கு சீரழிஞ்சதை பார்த்தா மனம் வேதனைப்படுது, துன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. என்ன ஒரு அருமையான பங்களா, இந்த மாதிரி பங்களா கட்டவும் முடியாது சார். தங்கவயல் மண்ணையும் மக்களையும் தனது உயிராக நேசித்தவர் வில்சன் பால். அவரது பேச்சிலும் மூச்சிலும் எப்போதும் தங்கவயல்தான். தங்கவயல் வரலாற்றை தனக்கே உரிய ஜனரஞ்சக பேச்சாற்றல் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியப்படுத்தியவர். தங்கவயல் வரலாற்று பெருமைகள், சரித்திர சாதனைகள், தங்கவயல் துயரங்கள், துக்கங்கள், சோகங்கள், தங்கவயல் பண்பாடு, தங்கவயல் கலாச்சாரம் அனைத்தையும் இவர் KGF அமுல் டிவி மூலம் உலகெங்கும் உள்ள பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியப்படுத்தியவர். வில்சன் பால் என்றால் கள்ளம் கபடு இல்லாதவர், மனதில் பட்டதை பட்டென்று பேசுபவர், நேர்மையானவர். இவர் கவுன்சிலராக இருந்தபோது செல்லப்பா வார்டுக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார். சமூக அக்கறை கொண்டவர், சுயநலம் இல்லாதவர், பொதுநலம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு கடைசி வரை வாழ்ந்த சிறந்த பேச்சாளர், அன்பு சகோதரர் வில்சன் பால் அவர்களுக்கு KGF அமுல் டிவி கனத்த இதயத்தோடு அஞ்சலி செலுத்துகிறது. அப்புறம் பார்த்தாக்கா ராத்திரி நல்லா தான் பேசினது. இந்த அந்தனா கோயிலுக்கு திருவிழா இருக்குது சிவகாம, அதுக்கு காசு 10,000 ரூபா கொடுத்தாரு. இந்த மாதிரி சாமான் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து ராத்திரி பேசியிருந்தோம். நாளைக்கு காலையில் அங்கே அந்தனா கோயிலில் அக்கா தங்கச்சி கலந்துக்கிட்ட கேட்குறேன், காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். நல்லா தான் பேசணும். ராத்திரி அங்கே எங்கள் வீட்டில் தான் பார்த்துட்டாங்க. பொண்ணு வந்துருச்சு, எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாம் கூட சேர்ந்து இங்கே தான் பார்த்துட்டாங்க. பேசினுட்டு வெடிகாலம் நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அந்த அளவுக்கு. அவர் எக்ஸ் கவுன்சிலரு. இந்த இடத்துலலாம் அவர் தான் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுலாம் கூட அவர் தான். யார்கிட்ட ₹1 வாங்கல இந்த பகுதியில். எல்லார் வீட்டுக்குமே ஒரு குறைஞ்சது 350 வீட்டுக்கு நான் தண்ணி காசை வாங்காத தண்ணி விடுறாரு. அந்த மாதிரி நிறைய வேலைங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதில் கவுன்சிலிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார் நம்ம சென்ட் பால்ஸில். சுமார் எத்தனை வருஷ கணக்கில் இருந்தார். அங்கே இருக்கும்போது கூட முதியோர் இல்லம் அது இதெல்லாம் கூட நிறையா வேலையாக பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே நிறைய நாள் இங்கே இந்த லைன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். இங்கே குடும்பத்துக்கும் அவர் தான் தலைவர். அக்கா தங்கச்சி கல்ற கூட எங்கள் தான். அதனுடைய மெயின்டைன்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட அவர் தான். அங்கே கல்றக்கிட்ட கூட கோயில்கிட்ட அதெல்லாம் கூட நிறையா எங்களுக்கு பூர்வீக்காரு. அது அங்கே அத்தையும் மெயின்டைன் பண்ணுவார். இங்கே திருவிழா இன்றைக்கி நடக்குது, அதுக்கும் அவர் தான் முன்னே நின்று எல்லாத்தையும் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ எங்கிட்ட இல்லாத போயிட்டது எங்களுக்கு பெரிய பேர். இந்த சைடில் பஞ்சாயத்துலேயும் வந்தார். பஞ்சாயத்துக்கு வரத்தான் ரொம்ப பூஜை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பேர். ஆனால் அவங்க கடைசாமி நான் 8வது. என் பேர் வந்து பெனடிக்ட். என் பேர் பெனாட்.